சிறகடிக்க ஆசை சரியில்ல டுடே எபிசோடில் நம்ம விஜயா இருந்துட்டு நேராக ரோகிணி கிட்ட போயிட்டு நீ தான் மனோஜ் கிட்ட சொல்லி சொத்தை பிரிக்க சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆண்டி நான்லாம் எதுவுமே சொல்லலை, இதை மனோஜை தான் சொல்லிட்டு இருக்காரு, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மனோஜ் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்குது. மனோஜை இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடிக்காதரி, நீ சொன்னாலே சொல்லியிருப்ப, ஏன்னா ஏற்கனவே நீ மலேசியா அது இதுன்னு எங்களை பொய் சொல்லி ஏமாத்தினால தானே இப்போ மனோஜ்கிட்ட சொல்லி இந்த குடும்பத்தை பிரிக்க பார்த்துட்ருக்கியா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த செங்கலெல்லாம் நான் ஒரு துளி கூட யாருக்கும் பிரித்து கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க? கடன்பட்டது உன்னோட செல்ல மகனாச்சு, அவன் இதிலேருந்து மீண்டு வரணும்ல, அதனால தான் சொத்தை பிரிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், செல்ல மகன்றதெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனால் இவனுக்கு அம்மா வீடு சொத்து தான் இவனுக்கு பெருசாக போயிடுச்சு. அதனால் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை எனக்கு தேவையே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கிட்ட மனோஜ் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அம்மா என்ன சொல்கிறீங்க? நான் சொத்தை பிரித்து கொடுத்துட்டா உங்களை நான் அப்படியே விட்டுருவேன்னு நினச்சிட்டிங்களா? நீ என்னடா என்ன வர்றது? நான் சொல்கிறேன், நீ எனக்கு தேவையில்லை, எனக்கு என் புருஷனே போதுண்டா, அவர் இருந்தால் எனக்கு எல்லா சொத்தும் கிடைச்ச மாதிரி தான் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிடுறாங்க. விஜயா அப்படி பேசுனதை கேட்டோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடைக்கு ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.